ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். சிறிய நாயின் புத்திசாலித்தனம், சிங்கம், குரங்கு மற்றும் குட்டி நாய் கதை. ஒரு நாள் ஒரு அடர்ந்த காட்டில் குட்டி நாய் ஒன்று வழி தவறிவிட்டது. நாய் அலைந்து திரிந்து வீட்டிற்கு திரும்பும் வழியை கண்டுபிடிக்க முயன்றது. அப்பொழுது அங்கு சிங்கம் ஒன்று பசியோடு அலைவதை பார்த்த நாய் ஒரு நிமிடம் பதறி இன்றோடு நம் கதை முடிந்தது என்று எண்ணியது. ஓடுவதற்கு பதிலாக அப்பொழுது அங்கு கிடந்த எலும்பு துண்டுகளை பார்த்ததும் அருமையான திட்டம் ஒன்றை தீட்டியது. சிங்கம் வரும் வழியில் திரும்பி உட்கார்ந்து கொண்டு எலும்பு துண்டுகளை சுவைக்கத் தொடங்கியது. சுவைத்து கொண்டே சத்தமாக, சிங்கத்தை கொன்று தின்பது எவ்வளவு சுவையாக உள்ளது, ஆனால் வயிறு நிறையவில்லை. இன்னொரு சிங்கம் கிடைத்தால் ஆறா வயிறு நிறைந்துவிடும். இதை கேட்டதும் பயந்து அங்கிருந்து ஓடி போனது சிங்கம். ஐயோ, இந்த நாய் சிங்கத்தை அல்லவா கொன்று தின்கிறது. இதையெல்லாம் மரத்தின் மேல் இருந்து குரங்கு ஒன்று பார்த்து கொண்டிருந்தது. சிங்கத்தை ஏமாற்றிய இந்த நாயை சிங்கத்திடம் போட்டு கொடுத்தால் சிங்கத்தின் நட்பை பெற்று வாழ்நாளெல்லாம் பயமில்லாமல் வாழலாம் என்று நினைத்தது. உடனே சிங்கத்திடம் சென்று நாய் செய்த தந்திரத்தை பற்றி சொன்னது. அதை கவனித்த நாய் ஏதோ தப்பு நடக்கப் போகிறது என்று உணர்ந்தது. இப்பொழுது அந்த நாயை என்ன செய்கிறேன் பார் என்று சிங்கம் சொன்னது. நீ என் முதுகில் ஏறிக்கொள். குரங்கை முதுகில் ஏந்தியபடி நாய் இருந்த இடத்தை நோக்கி ஓடியது. சிங்கம் பாய்ந்து வருவதை பார்த்த நாய் முன் போலவே திரும்பி உட்கார்ந்து கொண்டு இந்த குரங்கை அனுப்பி 1 மணி நேரமாகிவிட்டது. இன்னும் ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி அழைத்து வரவில்லையே. இதை கேட்டதும் சிங்கம் கோபமடைந்தது. குரங்கை தூக்கி எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் ஓடியே விட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, கடுமையாக உழைப்பதை விட திறமையாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றிகளை உங்கள் வசப்படுத்தி வெற்றி நடை போடுங்கள். நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.